ஹாய், வெல்கம் ஆல். இது ஒரு சிம்பிளான டிசைன் தான், ஜஸ்ட் ஒரு 3 minutes வீடியோ தான் இது. ஸோ பாருங்கள். ஸோ 2 lines சரி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம saree கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் கொடுக்குறோம். ஸோ அது ஒரு க்ரீன், ஒரு லீஃப் க்ரீன் மாதிரி இருக்கும். 2 lines கொடுத்துட்டு சிம்பிளான நெக் தான். ஸோ ஜஸ்ட் பீட்ஸ் வச்சு நெக்கை ஃபினிஷ் பண்ணுவோம். பீட்ஸ் வந்து ஒன் லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம பீட்ஸ் வைக்கலாம். இது நீங்கள் ஒன்லைன் சுகர் பீட்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக நம்ம 3mm லைன் பீட்ஸ் கூட வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக பளிச்சுன்னு தெரியணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா அதர்வைஸ் இதிலே நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராப் ஷேப் பீட்ஸ் தான். அது வந்து ஒரு ட்ராப், ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு 3mm சம்கி. இந்த ட்ராப் வைக்கும்போது ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடாது, அதுக்கான ப்ராப்பர் ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டு தான் வைக்கணும். இல்லைன்னா நான் அந்த செகண்ட் பீட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி அது கொஞ்சம் இடுக்கமாக போயிட்டு சாய்வாக உட்காரும் எல்லா பீட்ஸும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வேணால், நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வேணும். ஸோ ஸ்ட்ரைட்டுக்காக ஒரு 1mm to 2mm அந்த சின்ன கேப் தான். 1mm கேப்புக்கு இருந்தால் அப்போ ஒரு நீடில் ஸ்பேஸ் தான், ஒரு பீட் ஸ்பேஸ் கூட நீங்கள் விட வேணாம். அந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக டாட்ஸ் வைக்க போகிறோம். டாட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டாட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தனால ஸோ அந்த கம்மல் மாதிரியான டாட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு 4mm பீட் சென்டரில் வச்சுட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 3mm பீட் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்கும்னா, சென்டர்லேருந்து பீடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சென்டர்லேருந்து ஒரு பீட் ஸ்டார்ட் பண்ணி 2 பீட் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கத்துக்கு 2 பீட்ஸ் வச்சு முடிச்சுக்கோங்க. ஸோ இது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து ஒரு பக்கமாக போகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு 3mm வச்சு கீழே முடிச்சுக்கோங்க. மேலே ஒரு கம்மலுக்கு வேணால் நீங்கள் குந்தன் வச்சுக்கலாம். இதில் அவங்க அப்படி கேட்கல, இந்த மாதிரியே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபினிஷ்டு லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது ஃபினிஷ்டு லுக். ஸோ இதுதான் சாரியோட கலர். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட்ஸும் ஸ்லீவும் எப்படி இருக்குமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.